திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் நடித்ததற்காக தேசிய விருதை பெற்றவர் நடிகை லக்ஷ்மி. ஜீன்ஸ் படத்தில் பாட்டியாகவும், விசுவின் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசுவின் மருமகளாகவும் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஒரு நடிகையாக இவர் ஜெயித்திருந்தாலும் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்துள்ளார். இதை இந்த செய்தியில் பார்க்கலாம். நடிகை லக்ஷ்மி 1952ஆம் ஆண்டு யரகுடிபாடி வரதாராவ் மற்றும் தாயார் குமாரி ருக்மணி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். தாய் தந்தை இருவருமே நடிகர்கள் என்பதால் லக்ஷ்மிக்கு சினிமாவில் நடிக்கும் ஆர்வம் இயல்பிலேயே இருந்தது. இதனால் 7 வயதிலேயே ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த லக்ஷ்மி தனது 17வது வயதில் ஜீவனாம்சம் என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்தார். அதன்பின் சட்டகிரி என்கிற மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக ஃபிலிம்ஃபேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த திரைப்படம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி போன்ற பல மொழிகளில் வெளியானதை தொடர்ந்து லக்ஷ்மி கொடிகட்டி பறந்தார். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து தனக்கென தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். அடுத்தடுத்த படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த லக்ஷ்மிக்கு 1969ஆம் ஆண்டு பாஸ்கர் ஐயர் என்பவரை பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர். இவர் சென்னையில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணியாற்றி வந்தார். திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்கிற கண்டிஷன் பேரிலேயே இந்த திருமணம் நடந்ததால் திருமணத்திற்கு பின் சினிமாவிலிருந்து விலகியிருந்த லக்ஷ்மிக்கு 1971ஆம் ஆண்டு ஐஸ்வர்யா பிறந்தார். சுதந்திர பறவையாக சுற்றித்திருந்த லக்ஷ்மிக்கு வீட்டு வாழ்க்கை அழுத்து போக மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆசை வந்துள்ளது. இதுவே இவர்களின் வாழ்க்கையில் புயலாக மாறி இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். விவாகரத்திற்கு பின் மீண்டும் நடிக்க வந்த லக்ஷ்மி சட்டகிரி படத்தில் தன்னுடன் சேர்ந்து நடித்த மோகன் சர்மா மீது காதல் வயப்பட்டுள்ளார். விவாகரத்து பெற்ற அடுத்த ஆண்டே இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை 5 ஆண்டுகள் கூட நிலைக்கவில்லை. லக்ஷ்மியின் வீட்டில் ருக்மணி அம்மா, லக்ஷ்மியின் மகள் ஐஸ்வர்யா என அனைவருமே இருந்ததால் அவர்களுடன் ஒத்துப்போக முடியாத மோகன் சர்மா திடீரென ஒரு நாள் ஒரு பெட்டியில் துணியை எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு சென்று விட்டார். இதனால் துடித்து போன லக்ஷ்மி அவருடன் சமரசம் பேசியும் கெஞ்சி அழைத்தும் மோகன் சர்மா வீட்டிற்கு வரவில்லை. 2 திருமண வாழ்க்கையில் தோல்வியடைந்ததால் துவண்டு போன லக்ஷ்மி மீண்டும் படத்தில் கவனம் செலுத்தினார். அப்போதுதான் எண்ணுயிர் கண்ணம்மா படத்தின் இயக்குனர் சிவச்சந்திரன் மீது காதல் வந்துள்ளது. இதையடுத்து இருவரும் 1987ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். கிட்டத்தட்ட 38 வருடமாக இருவரும் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதால் சம்யுக்தா என்ற பெண்ணை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார்கள். லக்ஷ்மியின் முதல் மகள் ஐஸ்வர்யா பாஸ்கர் மில் தொழிலாளி என்ற படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி தற்போது வரை சினிமாவில் நடித்து வருகிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.